Hi, hello friends. Very, very good morning. I hope you're all doing well. So, this is Jagan from Seven Suns Trading. ஸோ இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு கரன்சி பேர்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு ஏற்றுக்காத மாதிரியும் இருக்கலாம், ஏற்றுக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்குங்க, கற்றுக்கிட்டு அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக இந்த சப்ளையில் இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து இந்த சப்ளையில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதோட கிளிப்பு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து கட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசுனதை இந்த வீடியோவில் கட் பண்ணி கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஹை கைஸ், வெரி வெரி குட் மார்னிங். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இது ஒரு ஃபிளிப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் 5 மினிட்டுக்கு ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து 1 மினிட்ல நல்லா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் பண்ணி இந்த இடத்துல பிரேக் பண்ணி நமக்கு இங்கே இருக்கிற டிமாண்ட் வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஆனால் நம்ம என்ட்ரி போல் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசியனோட செஷன்ஸ் டைமிங். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஏசியனோட ஹை அண்ட் லோ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ ஏசியனோட ஹை அண்ட் லோ இருக்குது. ஸோ அடுத்து வர லண்டன் அண்ட் நியூயார்க் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஏதாவது ஒன்று கீழேயோ இல்லை மேலேயோ வந்து ஹண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஏசியனோட ஹை அண்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏசியனோட லோவுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபிளிப் ஜோன் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபிளிப் ஜோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சப்ளையில் செல் வந்து போகலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ மார்க்கெட் யூரோஹிஸ்டியில். ஓகேங்களா? ஸோ இதில் செல் வந்து போகலாம் பிளானில் இருந்தோம். ஸோ மார்க்கெட் உள்ளே போயிட்டு ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துட்டு மேலே போய் இங்கே ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஓகேங்களா? இங்கே ஃபெயிலியர் பண்ணோன்னே உடனே மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ அதனால் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ 15 மினிட்ஸில் நமக்கு ஏஷியனோட லிக்விடிட்டி வந்து சிட்டிங்கில் இருக்குது, மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ஸோ 4 ஹவரில் இந்த லைன் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து இன்டிஸ்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளிப்புக்கு இன்டிஸ்மெண்ட் தேவையில்லை, இருந்தாலும் இது இன்டிஸ்மெண்ட்டாக எடுத்துட்டாலும் மார்க்கெட் இங்கே வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் இன்கேஸ் வந்து இப்போது நியூயார்க் லண்டன் செஷன் இல்லைனா நியூயார்க் செஷனில் இந்த டிமாண்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த டிமாண்டில் இருக்கும்போது லண்டன் ஆர் நியூயார்க் செஷனாக இருந்திருந்தால் நம்ம இங்கே வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம் பைக்கு. ஆனால் இப்போ ஏசியன் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு போவேன்னா ஸோ லண்டன் அண்ட் நியூயார்க்கில் அப்டேட் வந்து கொடுக்குறேன் மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணுறது வந்து ப்ரிஃபரபிள். இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹை வரைக்கும் பை பண்ணலாம், இல்லைனா இந்த சப்ளை வரைக்கும் கூட பை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டிமாண்டில் இருந்து மார்க்கெட்டை வந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துட்டா, அதாவது இந்த டிமாண்டுக்கு வராமல் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துட்டா மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம உடனே அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே கண்ட்ரோல் ஏதாவது எடுத்துக்கானா அப்படின்றத ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து சோச். ஓகேங்களா? இது பிஓஎஸ்னா இது வந்து சோச் டெய்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ நமக்கு டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து டிமாண்டு கிடையாது. இது டிமாண்டாக, இது ஒரு ஹிடன் டிமாண்டாக இருந்தாலும் இதில் பவர் கிடையாது. அப்போது இந்த பவர் இல்லாத, ஆனால் டிமாண்டு தான். ஓகேங்களா? பவர் இல்லாத இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணுமே தவிர மேலே போகாது, கீழே வர்றதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதோட இம்பேலன்ஸ் எல்லாமே ஒரு ஃபேக் இம்பேலன்ஸாக இருக்குது. இது யூஸ் ஆகிறது சான்சஸ் வந்து கம்மி தான். ஆனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து அடிக்கிறான்.
ஸோ ரீடெஸ்ட்னா என்ன, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு வீக்கான மூமெண்ட் தான், மறுபடியும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லோவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த லோவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லோ எடுக்கணும்னா மேலே போயிட்டு நமக்கு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும். கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த சப்ளையில் சான்சஸ் ஹை, கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? இந்த சப்ளையில் சான்சஸ் ஹை. ஸோ 4 ஹவரில் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நமக்கு சப்ளை பிரேக் ஆகிட்டனால நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் வந்து இந்த ஃப்ளிப்லேருந்து ஃப்ளிப் கிரியேட் பண்ணனால இங்கேருந்து பை கொடுப்பான் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட், சாரி, டிஸ்கார்ட் சப்போர்ட்டில் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இதில் வந்து பை போய்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். எப்போது, எஸ்டர்டே நைட்டு. ஓகேங்களா? செஷன்ஸ்க்கெல்லாம் முன்னாடி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஏஷியன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஏஷியன் ஓப்பன் ஆனதுனால ட்ரேடை வந்து பண்ணலை. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ண சொல்லியாச்சு. அப்போ ஏஷியனோட லோவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஹை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல யாருமே என்ட்ரி போகலை. அப்படி என்ட்ரி போயிருந்தாலும் அந்த இடத்துல எசன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஏஷியனில் என்ட்ரி போயிருந்தாலும் இது டிமாண்டு உள்ள 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டான். ஸோ 1 மினிட்ல என்ட்ரி நமக்கு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல நமக்கு இங்கே ஒரு பிஓஎஸ் பண்ணி நமக்கு சோச் பண்ணதுக்கு நமக்கு மார்க்கெட் கரெக்டாக வந்து டிமாண்டில் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் நல்லா ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்டான். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வந்து எடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என்ன மூமெண்ட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு ட்ரேடு எங்கே போடணுன்ட்டு சொல்கிறத விட என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து பேசிடலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஏஷியனோட லோ வந்து எடுத்துருச்சு. அப்புறமா லண்டனோட ஹையை வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோவும் ஸ்வீப் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அது இல்லாமல் நமக்கு இங்கே கரெக்டான ஒரு ஃப்ளிப் ஜோனுன்றது இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்றதும் நமக்கு இதில் வந்து தெரிய வருது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இன்னும் டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே வந்து மார்க்கெட் ஏஷியனோட லோ ஹண்ட் பண்ணி ஹையை வந்து லண்டன் போய் எடுத்துட்டான். சரிங்களா? ஹையை எடுத்துட்டான். நமக்கு மார்க்கெட் இங்கே வந்து டிமாண்டில் ஒரு கரெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டை பார்த்துடலாம். டிமாண்டில் மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்திருக்கான். 1 மினிட்ல என்ன பண்ணியிருக்கான், 1 மினிட்ல இது பிஓஎஸ். ஸோ இது வந்து நமக்கு சோச்சா வந்துருமா? ஸோ இங்கே வந்து டிமாண்டை வந்து எடுத்திருக்கான். இப்போ நீங்களே வந்து சொல்லுங்கள், நீங்கள் போயிட்டு இந்த டிமாண்ட் எடுப்பீங்களா, இல்லை இந்த டிமாண்ட் எடுப்பீங்களா, இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிமாண்ட்லாம் எடுப்பீங்களா? ஸோ கன்ஃபியூஸாக இருந்தால் நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மார்க்கெட் இங்கே பிஓஎஸ் பண்ணான். இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணிவிட்டு உடனே போய் சோச் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து சின்னதாக தானே இருக்கும். இங்கே பிஓஎஸ் பண்ணுறான், இங்கே போய் சோச் பண்ணுறான்னா ஸ்ட்ரக்சர் சின்னதாக இருக்கும். ஒரு டிமாண்ட் தான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கான், இங்கே பிஓஎஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இவ்வளோ ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு அதே இடத்துல டிமாண்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஸ்ட்ராங்காக கிடச்சிடும். அவ்வளோதான், இந்த டிமாண்டில் என்ட்ரியே போட வேண்டியதான். ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கான். ஸோ என்னோட வியூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நியூயார்க் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? மேலே போயிட்டு எகைன் கீழே வந்துட்டுருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே போட்டு வச்ச டிமாண்ட் பிரேக்கு, மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்றத மார்க்கெட் இங்கே இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இது வந்து ஒரு பிஓஎஸ்ன்னு எடுத்துங்களேன். லோ டைம் ஃப்ரேம்க்கு இது பிஓஎஸ்னால் அப்போ இது சோச்சு தானே. ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு கீழே போக போகிறான் அப்படின்றத இண்டிகேட் பண்ணிட்டான். ஆனால் நமக்கு ஏஷியனோட லோவும் ஹையும் ஹண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஹண்ட் ஆகிடுச்சு. இப்போது
லண்டனுடைய சப்ளைல மார்க்கெட் இப்போ கண்ட்ரோல் எடுத்திருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு, ஸோ அது கண்ட்ரோல் எடுத்ததுக்கும் நமக்கு ஏதாவது சப்ளை இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் 5 மினிட்ல வந்து ரீஃபைன்மெண்ட் எடுத்துருச்சு. ஸோ 1 மினிட்ல நம்ம வந்து இந்த சப்ளை வந்து இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த சப்ளை வந்து நம்ம எடுத்து போடலாம். ஆனால் மார்க்கெட் வந்து டவுனில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மார்க்கெட் இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு நியூயார்க் வந்து இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்தானா, அப்போது 1 மினிட்ல நம்ம பிரேக் வந்து பார்த்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற அடுத்த பிஓஎஸ், ஓகேங்களா, அடுத்த பிஓஎஸ் அதோட ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குன்றனால ஒரு 5 மினிட்ல போய்க்கலாம். 5 மினிட்ல ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து டிமாண்ட் தான். ஓகேங்களா? ஸோ எங்கே பார்த்தாலும் பையும் செல்லும். இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் செல்லுன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ நான் இங்கே சொல்லும் போது இங்கேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இதே தான் கரண்ட் மார்க்கெட்லேயும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் 1 மினிட்ல, ஸோ 1 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இதுவே வந்து இது எல்லாமே ரீஃபண்ட்மெண்ட் தான். இது ஃபுல்லாக ரீஃபண்ட்மெண்ட் தான். ஸோ நம்ம ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை பாடி க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னா நம்ம 1 கேண்டல் கன்ஃபர்மேஷனில் ஸ்கேல்ப் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளை வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இவ்வளோ ஒரு இப்போது டிமாண்ட் எடுத்து எகைன் ஒரு டிமாண்ட் கொடுத்து அதில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி போக வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஒரு இந்த டிமாண்டுன்றது நமக்கு இன்னும் மிட்டிகேட் ஆகலை. இங்கே மிட்டிகேட் ஆனால் பை போய்க்கலாம். இதுதான் நம்மளோட பிளான். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்பில் இருந்து நம்ம பை வந்து பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம். ஓகேங்களா? அப்படி நம்ம இந்த என்ட்ரிவே நம்ம மிஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த டிமாண்டை நம்ம பார்த்துட்டோம், இதுலேருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு இப்போ ஒரு பிளான் இருந்தாலும், நம்ம இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டாலும் நமக்கு இதுலேருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் ரிஸ்க்குன்னு நமக்கு தெரியுது. அப்படி நம்ம இந்த இடத்துல என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டாலும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம கேபிட்டல் சேஃபாக இருக்குதா, அது மட்டும்தான் நம்மளோட மெயின் கோலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் நம்ம ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு போக மாட்டோம். கேபிட்டலை சேவ் பண்ண தெரிஞ்சவங்க தான் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்கேருந்தே மேலே போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு போகிறோம். நம்ம மேலேருந்து நம்மளோட பிளான் படி இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இன்கேஸ் நமக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த ஃப்ளிப் ஜோனுக்கு வந்துட்டான் மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே என்ட்ரி போட்டிருந்தா எஸ்எல் அடிச்சுட்டு தான் கீழே வருவான். அப்போ நம்ம ஒரு எஸ்எல்ல இருந்து மிஸ் ஆயாச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட பாயிண்ட்டு, நம்மளோட ரூல் என்னன்னா, மார்க்கெட் இங்கே வந்தால் மட்டும்தான் மஸ்ட்டு பை. இங்கே வந்தால் மட்டும் நம்ம பை வந்து பண்ணணும். மற்றபடி நம்ம பை வந்து பண்ணக்கூடாது. இங்கெல்லாம் பை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நமக்கு இவ்வளோ இண்டிகேட் பண்ணுது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட், நம்மளை ட்ரிகர் பண்ணுற ஒரு மூமெண்ட்ஸ் தான். இங்கெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பை இருக்குது, இங்கேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிமாண்டில் இருந்து ஏதாவது சான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதோட கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. கோல்டு என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு என்னோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து பெரிய செல்லிங் இருக்குது. ஸோ இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம். அதுக்குள்ளே இங்கே வந்து பை வந்து பண்ண வேணாம். என்னோட சஜஷன் வந்து பை வந்து பண்ண வேணாம். இப்போது ஸ்கேல்ப் என்ட்ரி ஏதாவது ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏசியனோட ஹை அண்ட் லோ இருக்குது. ஸோ இதுக்கு கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு கீழே 15 மினிட்ஸில் இதுக்கு கீழே டிமாண்ட் வந்து இல்லை. இங்கே வந்து டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கே டிமாண்ட் இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவரில் போய் பார்த்தலாம். 1 ஹவரில் இங்கே டிமாண்ட் வந்து இல்லை. அதே 1 ஹவரில் இங்கே டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து இந்த டிமாண்டில் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஓஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் இது அடுத்த பிஓஎஸ். அப்போது இதுதான் வந்து லோ. ஓகேங்களா? ஸோ இந்த லோக்கு நமக்கு ஒரு இன்டிஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த இன்டிஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு இந்த லோ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி இருந்தால் இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் சூஸ் பண்ணுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது தெரியாமல் நம்ம சூஸ் பண்ணிச்சுன்னு செல் போகிறது நமக்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒரு லெவலை தொடணும். நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை தொட்டதுக்கப்புறம் நம்ம சூஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த டிமாண்டில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்ப்பு உங்களோட ரிஸ்க்கு கூட கம்மி பண்ணி சின்னதாக ஒரு ஸ்கேல்ப்பு, இல்லைனா உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க் டேக்கராக இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த சப்ளை வரைக்கும் கூட ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நமக்கு இங்கேருந்து சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பை வந்து போனோம். ஓகேங்களா? பை வந்து போனோம். நம்ம இதில் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸோ ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே வந்தால் 1 மினிட்ல நமக்கு சோச் வந்து பண்ணான். ஓகேங்களா? 1 மினிட்ல சோச் வந்து பண்ணால், ஆனால் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம எகைன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தாகணும். ஸோ 5 மினிட்டுக்கு போகிறோம். ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டை வந்து பார்க்குறோம் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து எகைன் வந்து ஒரு பை கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம 1 மினிட்ல, ஏன்னா 5 மினிட்ல எடுத்துருக்கோம். அப்போ 1 மினிட்ல தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல பார்க்குறோம். ஸோ 1 மினிட்ல நமக்கு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறான். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான். நமக்கு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிஸ்மெண்ட் இந்த இடம் வந்துருச்சு. ஓகே, இன்டிஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஆனால் நமக்கு டிமாண்ட் வந்து இல்லை. எங்கேயுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் இல்லை. அப்போது நமக்கு இதிலே தெரிஞ்சிடும் மார்க்கெட் ஸ்லிப் ஆயிடுவான், மார்க்கெட் கீழே அடிச்சிருவோம், லவ் அடிச்சிருவோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே விட்டாச்சு. நம்ம கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இப்படி தான். நமக்கு இந்த சப்ளை எடுத்தால் மட்டும்தான், இந்த சப்ளை எடுத்தால் மட்டும்தான் செல்லு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ட்ரேடு வந்து கிடைக்குதா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேம் சப்ளைவை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்துல மார்க்கெட் பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை வந்து பாடி க்ளோஸ் பண்ணி நமக்கு ஃபெயிலியர் பண்ணிட்டான் அப்படின்றத மார்க்கெட் வந்து மென்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ டெய்லியில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே ரியாக்ஷன் பண்ணியிருக்கானா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். மார்க்கெட் இந்த இந்த வேல்யூ வந்து செக் பண்ணிக்கலாம். ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கான். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளிப்பாக இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளிப் வந்து 4 ஹவரில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 4 ஹவரில் ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது. ஓகேங்களா? டெய்லி டைம் ஃப்ரேமில், சாரி 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு பிஓஎஸ். அப்படியே ஒரு மூமெண்ட் நேராக மேலே போயிருக்கான். அப்போது நமக்கு இன்டிஸ்மெண்ட் இதை வந்து எடுத்துக்கலாம். இதை இன்டிஸ்மெண்ட்டாக எடுத்துட்டாலும் மார்க்கெட் இன்டிஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணுவான். ஆனால் சப்ளை வரைக்கும் போவானான்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஓகேங்களா? சப்ளை வரைக்கும் போய் தான் ஆகணும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹையை எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. ஓகேங்களா? இன்டிஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட் கிடைக்குது. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் பார்த்து பை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த டிமாண்டில் இருக்குது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் டிமாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சப்ளைக்கு போயிட்டானா இந்த டிமாண்டு ஒன்றுமே கிடையாது. இந்த டிமாண்டு ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இந்த டிமாண்டில் ரியாக்ஷன் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இப்போ நான் இங்கே பைக்கு சொன்ன செட்டப்பை இங்கே செல்லுக்கு ட்ரை பண்ணிருங்க. அவ்வளோதான்.
செல் வந்து உடனே கிடைக்கும். அப்படி நீங்கள் இதில் டைரக்ட் என்ட்ரி போட்டு லாஸ் ஆகிக்கிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஃப்ளிப்பில் உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாம். லாஸை விட அதிகமாக கூட எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது கரண்ட்டு மார்க்கெட் இங்கே கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து பை வந்து தைரியமாக அடிக்கலாம். இந்த சப்ளை வரைக்கும் தைரியமாக அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் போயிட்டான், இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டான் அப்படின்னா செல் வந்து தாராளமாக பண்ணலாம். இந்த லோ வரைக்கும் கூட செல் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பக்காவாக ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, சூப்பராக ஒரு ட்ரேடு எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட்லாம் டைட்டாக வச்சு ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்ட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. நான் அவ்வளோ பெரிய ஒரு ட்ரேடர்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன்னு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓனாக நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு லேர்னிங்ஸும் கொடுக்கும், ப்ராஃபிட்ஸையும் கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.